சார் ஆகஸ்ட் 3 வந்து முதல்வர் வந்து கர்நாடகா போறதா சொல்லிருக்கீங்க. ஆனா அமைச்சர் ராஜ்மோகன் வந்து அதெல்லாம் அதிகப்படுற தகவல் இல்லைன்னு சொல்றாங்க. தலைமை ஆபீஸ்ல இருந்து அதிகாரமா அறிவிப்போம். கும்பகோணத்துல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமா 15 வருஷமா பல வாய்க்கால் வந்து வடிகால் வாய்க்கால் வந்து தூர் வராம இருந்தது. அது இல்லாம நிறைய ஆகாயத்தம் இதனால என்ன ஆயிடுச்சு, சிட்டிக்குள்ளார வந்து தண்ணி வெளிப்புறம் போக முடியாத காரணத்தினால உள்ளேயே தண்ணி தேங்கி இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் பல வருட கோரிக்கை அதை நிறைவேற்றுவதுமா இன்னைக்கு வந்து இந்த 6 கிலோமீட்டருக்கு வந்து இந்த ஆகாயத்தம் வரவும் இந்த வடிகால் வாய்க்கால் தூர்வார நிகழ்ச்சி இன்னைக்கு தொடங்கி வைத்தோம். எந்தெந்த வாய்க்கால் சார் தூர் வராங்க? மோரி வாய்க்கால் இல்ல எல்லாமே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டோம். இதோட எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா இது சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல தான் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் வரும். ஆக்கிரமிப்புல நாங்க வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். சார் இப்போ வறட்சியா இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து குறைச்ச தண்ணியில குறைச்ச நாள்ல விளையக்கூடிய பயிர் என்னன்னா நீங்க இல்ல இப்ப என்னன்னா எல்னினோ சொல்லியிருக்காங்க. எல்னினோல வந்து காலநிலை மாற்றம் ஏற்படும், ஒருவேளை வெயில் அடிக்கலாம், இல்லைன்னா மழை பெய்யலாம். ஸோ அதை வந்து நம்ம டெல்டா சைட்ல இருந்து மற்ற மாவட்டங்களே வந்து விவசாயிகளை பாதிப்புள்ளாத நேரத்துல வந்து அவங்க எந்த பயிர் வந்து விளைவித்தால் அதுக்கு வந்து ஏற்றக்குழு இருக்குமோ அந்த பயிர்கள் வந்து விளைவே நாங்கள் அறிவிப்போம். சார் ஆகஸ்ட் 3 வந்து முதல்வர் வந்து கர்நாடகா போறதா சொல்லிருக்கீங்க. ஆனா அமைச்சர் ராஜ்மோகன் வந்து அதெல்லாம் அதிகப்படுற தகவல் இல்லைன்னு சொல்றாங்க. தலைமை ஆபீஸ்ல இருந்து அதிகாரமா அறிவிப்போம்.